சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதாரம் 2025ஆம் ஆண்டில் 6.2%, 2026ஆம் ஆண்டில் 6.3% வளர்ச்சியடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது உலகளாவிய பொருளாதார நிலவரத்தில் இந்தியாவின் நிலைத்தன்மையும் வலிமையையும் சுட்டிக்காட்டுகிறது. இந்திய நிதி அமைச்சகம் இதுகுறித்து கூறுகையில், உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் மற்றும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கு இடையிலும் இந்திய பொருளாதாரம் வலுவாகவே உள்ளது. இது இந்தியாவின் உறுதியான அடித்தளங்களை மட்டுமல்லாமல் சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய திறனையும் காட்டுகிறது. சர்வதேச வளர்ச்சிக்கு இந்தியா ஒரு முக்கிய பங்காற்றும் நாடாக உருவெடுத்து வருகிறது என தெரிவித்துள்ளது. மேலும் மற்ற முக்கிய பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் மிக நிலையானதாக தெரிகிறது. சீனாவின் வளர்ச்சி 2025ஆம் ஆண்டுக்கு 4.0% குறைக்கப்பட்டுள்ளது. இது ஜனவரி 2025 வெளியீட்டில் 4.6% இருந்தது. அதேபோல் அமெரிக்காவின் வளர்ச்சி 1.8%, 90 அடிப்படை புள்ளிகள் குறைவாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வளர்ந்து வரும் நாடுகளில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்கிறது. எரிசக்தி, உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், நிதிசார துறைகள் மற்றும் உற்பத்தி துறைகளில் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் அரசாங்கத்தின் ஆக்கப்பூர்வமான கொள்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பின்புலமாக இருக்கின்றன. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நாடாக திகழ்வது உறுதி எனவும், உலக சுழற்சி நிலைகள் மற்றும் பொருளாதார சவால்களை தாண்டி இந்தியா தொடர்ந்து வலிமையாக முன்னேறுவதை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது.